விஜயும் அம்முவும் காவேரியின் பிறந்தநாள் விழாவுக்கு ஆர்வத்துடன் கிளம்புகிறார்கள். போகும் வழியில் காவேரி டீச்சருக்கு பிடித்தமான பரிசுகளையும் கேக்கையும் வாங்கிக் கொண்டு அவர்கள் வீட்டிற்குச் செல்கிறார்கள். அங்கு ஏற்கனவே காவேரியின் சகோதரிகளான கங்காவும் யமுனாவும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் காவேரியிடம், உன் மாணவியின் அப்பா விஜய்க்கு மனைவி இல்லை, அவர் பார்க்கவும் உன் கனவில் வருவது போலவே ஸ்மார்ட்டாக இருக்கிறார், பேசாமல் அவரையே கல்யாணம் செய்து கொள்ளேன் என்று சொல்ல காவேரியும் அதை பற்றி யோசிக்கத் தொடங்குகிறார். விழாவின் போது விஜய் ஆசையாக காவேரிக்கு கேக் ஊட்டி விடுகிறார். இதற்கிடையில் அங்கு நடக்கும் விஷயங்களை அன்பரசு ரகசியமாக பசுபதிக்கு போன் செய்து சொல்லிக் கொண்டிருப்பதை தாத்தா கண்டுபிடித்து விடுகிறார். 5 வருடங்களுக்கு முன்பு விஜய்க்கு விபத்து ஏற்படுத்தியதே பசுபதிதான் என்ற உண்மையை உடைக்கும் தாத்தா துரோகம் செய்த அன்பரசை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறார். அன்பரசு கொடுத்த தகவலின்படி பசுபதி திடீரென காவேரியின் வீட்டிற்குள் நுழைகிறார். அவரை பார்த்ததும் விஜய் ஆத்திரமடைந்தாலும் உண்மைகள் தெரிந்தால் காவேரியின் உடல்நிலை பாதிக்குமோ என்று பயந்து அமைதி காக்கிறார். ஆனால் காவேரிக்கும் பசுபதிக்கும் ஏற்கனவே இருக்கும் பகையை வைத்து அவர் சண்டையிட அன்பரசுதான் ஒற்றனாகச் செயல்படுகிறார் என்ற உண்மையை சாரதா விஜயிடம் கூறுகிறார். இதனால் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்ற விஜய் பசுபதியின் கன்னத்தில் அறைந்து தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மோதல்களுக்கு நடுவே விஜய்தான் தன் கணவர் என்ற உண்மை காவேரிக்குத் தெரியவருமா என்பதே இனி வரும் திருப்பமாகும். விஜய் அடித்த அடியை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைய பசுபதி ஆத்திரத்தில் கத்தத் தொடங்குகிறான். என்னையே அடிக்கிறியா? நீ யாருன்னு இவளுக்கு தெரிஞ்சா உன்னை கண்டாலே காவேரி பயந்து ஓடுவா என்று மிரட்டுகிறான். காவேரி குழப்பத்துடன், விஜய் சார், உங்களுக்கு இவனை எப்படி தெரியும்? ஏன் இவ்ளோ கோபப்படுறீங்க என்று கேட்க விஜய் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார். அந்த சமயம் சாரதா குறுக்கிட்டு, காவேரி, இவன் முன்னாடியே நமக்கு நிறைய தொல்லை கொடுத்திருக்கான், அதன் தம்பிக்கு கோபம் வந்துருச்சு என்று சமாளிக்கிறார். ஆனால் பசுபதி விடாமல், சாரதா, நீ இன்னும் உண்மையைச் சொல்லாமையே இருக்கியா? இவன் உன் மருமகன் விஜய்ங்கிற உண்மையைச் சொல்லு என்று கத்த அங்கிருந்த கங்கா, யமுனா உட்பட அனைவரும் உறைந்து போகிறார்கள். காவேரிக்கு தலை சுற்றத் தொடங்குகிறது. விஜய் என்ற பெயர் அவள் காதில் ஒலித்ததும் பழைய நினைவுகள் மின்னலாக வந்து போகின்றன. குறிப்பாக 5 வருடங்களுக்கு முன் நடந்த அந்த விபத்தும் இரத்த வெள்ளத்தில் விஜய் கிடந்த காட்சியும் அவள் கண்முன் நிழலாடுகின்றன. அதிர்ச்சியில் மயங்கி விழப்போகும் காவேரியை விஜய் ஓடிப் பிடித்துக் கொள்கிறார். பசுபதியை வீட்டை விட்டு வெளியே தள்ளும் விஜய், இனிமே என் குடும்பத்து பக்கத்துல வந்த கொன்னுடுவேன் என்று எச்சரிக்கிறார். காவேரி மெல்லக் கண் விழிக்கும்போது விஜயை பார்த்து, விஜய் என்று மெல்லிய குரலில் அழைக்கிறாள். அந்த ஒரு அழைப்பில் 5 வருடப் பிரிவின் வலியும் காதலும் கலந்திருப்பதை விஜய் உணர்கிறார். காவேரி விஜய் என்று அழைத்ததும் அங்கிருந்த சாரதா, கங்கா, யமுனா என அனைவரும் சிலையாக உறைந்து போகிறார்கள். 5 வருஷமா ஒருத்தருக்கொருத்தர் தெரியாமலேயே பக்கத்திலிருந்தும் தவிச்ச அந்த தவிப்பு அந்த ஒரு வார்த்தையில அடங்கியிருந்தது. விஜய் கண்ணுல கண்ணீர் முட்ட, காவேரி, உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா காவேரிக்குள்ள இன்னும் குழப்பம் தீரல. விஜய், ஆமா, அந்த ஆக்சிடென்ட், அப்புறம் நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே காவேரி தன் தலைய பலமா பிடிச்சுக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான நினைவுகள் ஒட்டுமொத்தமா மனசுக்குள்ள வர்றதால அவங்களுக்கு பயங்கரமான தலைவலி ஏற்படுது. இத பார்த்ததும் விஜய் பதறி போய், சாரதா அம்மா, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. பசுபதி இதையெல்லாம் பார்த்துட்டு, இப்போதான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்பரசு செஞ்ச துரோகம் இப்போ எல்லாருக்கும் வெளிச்சமா தெரிஞ்சிடுச்சு. விஜய் நேரா தாத்தா வீட்டுக்கு போய் அன்பரசோட சட்டைய பிடிச்சு, இத்தனை வருஷம் என் வாழ்க்கையை சிதைச்சது பத்தாதா, இன்னும் அந்த பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன சதி பண்றீங்க ஆவேசமா கேக்குறாரு. ராதா எவ்வளவோ தடுத்து பார்த்தும் விஜய் அடங்கல. இனிமே இந்த வீட்டுல இவருக்கு இடமில்லன்னு தாத்தா உறுதியா சொல்லிடுறாரு. மறுபக்கம் காவேரி மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு வர்றாங்க. ஆனா விஜய் தான் தன் கணவர்ங்கிற முழு உண்மையும் இன்னும் அவங்க மனசுல ஒரு தெளிவா உட்காரல. அம்மு ஓடி வந்து காவேரியை கட்டி பிடிச்சுக்கும் போது அந்த ஸ்பரிசத்துல ஒரு டைமை உணர்வை காவேரி உணர்றாங்க. அப்போ அம்மு என்னோட பொண்ணா அப்படின்ற சந்தேகம் அவங்க மனசுல பலமா விழுது. விஜய் உணர்ச்சி வசப்பட்டு காவேரியின் கைகளை பிடித்துக்கொள்ள காவேரியோ ஒருவித திகைப்புடன் அவரை பார்க்கிறார். சார், எல்லாரும் ஏதோ ஒரு உண்மை மறைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கு, நீங்க யாருன்னு தெளிவா சொல்லுங்க என்று காவேரி கேட்க விஜய் சொல்லத் தொடங்கும் முன்பே சாரதா குறுக்கிடுகிறார். காவேரி, இப்போ உனக்கு ஓய்வுதான் முக்கியம், பதட்டப்படாத, எல்லாத்தையும் நிதானமா பேசலாம் என்று அவரை சமாதானப்படுத்தி அறைக்குள் அழைத்துச் செல்கிறார். அன்பரசு வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட ஆத்திரத்தில் நேராக பசுபதியை சந்திக்கிறான். பார்த்தியா பசுபதி, அந்த கிழவன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான், இனிமே நாம நேரடியாதான் மோதணும், காவேரிக்கு பழைய நினைவுகள் முழுசா வர்றதுக்குள்ள அவளை அங்கிருந்து பிரிக்கணும் என்று இருவரும் திட்டம் போடுகிறார்கள். பசுபதி வஞ்சகமாகச் சிரித்துக்கொண்டே, காவேரிக்கு நினைவு வந்தா என்ன, வராட்டி என்ன, அம்முவை வச்சு அவளை மிரட்டலாம்
என்று ஒரு புதிய சதித்திட்டத்தை தீட்டுகிறான். அன்று இரவு காவேரியால் தூங்கவே முடியவில்லை. அலமாரியில் இருந்த பழைய பெட்டி ஒன்றை எதேச்சையாக திறக்கிறார். அதில் ஒரு பழைய புகைப்படம் இருக்கிறது. அது விஜய்க்கும் காவேரிக்கும் திருமணம் நடந்தபோது எடுத்த புகைப்படம். அதை பார்த்ததும் காவேரிக்கு தூக்கி வாரி போடுகிறது. புகைப்படத்தில் இருக்கும் மணமகள் தான் என்பதையும் மணமகன் இப்போது தன் முன்னே இருக்கும் விஜய்தான் என்பதையும் உணரும்போது அவர் கண்கள் கலங்குகின்றன. அடுத்த நிமிஷமே அறைக்கு வெளியே ஓடிவரும் காவேரி ஹாலில் சோகமாக அமர்ந்திருக்கும் விஜயை பார்த்து, ஏன் என்கிட்ட உண்மையச் சொல்லல? இத்தனை நாளா நான் பக்கத்திலிருந்தும் ஏன் ஒரு அந்நியன் மாதிரி பழகினீங்க என்று அழுது கொண்டே கேட்கிறார். விஜய் எழுந்து வந்து, உன் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு தான் பயந்தேன் காவேரி என்று சொல்ல இருவரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். 5 வருடப் பிரிவுக்குப் பிறகு அந்த குடும்பம் ஒன்று சேர்வதை அங்கிருந்தவர்கள் நெகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்கள். விஜய்யும் காவேரியும் கண்ணீரோடு இணைந்திருப்பதை பார்த்து சாரதாவும் அம்முவும் ஆனந்தக் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்பா, அப்போ மிஸ் தான் என்னோட அம்மாவா என்று அம்மு ஓடி வந்து காவேரியை கட்டிக்கொள்ள அந்த நொடி காவேரியின் தாய்மை உணர்வு முழுமையடைகிறது. இத்தனை நாளா தன் மகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டே அடையாளம் தெரியாமல் இருந்ததை நினைத்து காவேரி உருகிப் போகிறார். ஆனால் இந்தச் சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்கிறது. உள்ளே நுழைந்த பசுபதி கையில் ஒரு சட்ட ஆவணத்தை வைத்துக்கொண்டு நக்கலாகச் சிரிக்கிறான். என்ன, ரொம்ப சென்டிமெண்டா போயிட்டே இருக்கு போல. ஆனா ஒன்னு மறந்துட்டீங்க. காவேரி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்த சில பத்திரங்கள் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. சட்டப்படி காவேரி எனக்கு இன்னும் கடமைப்பட்டிருக்கா என்று சொல்லி மிரட்டுகிறான். விஜய் ஆவேசமாக முன்னே வந்து, உன் சட்டத்தையும் பத்திரத்தையும் தூக்கி குப்பையில போடு. உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னாலே எங்களை ஒன்னும் பண்ண முடியாது என்று சவால் விடுகிறான். அப்போது அங்கு வரும் தாத்தா, பசுபதி, நீ பண்ணின விபத்துக்கான ஆதாரமும் அன்பரசு உனக்கு உடந்தையா இருந்ததற்கான போன் ரெக்கார்டிங்ஸும் என்கிட்ட இருக்கு. இப்போவே நான் போலீஸுக்கு போன் பண்ணா நீயும் உன் சம்பந்தியும் ஜெயிலுக்கு தான் போகணும் என்று அதிரடியாக பேசுகிறார். தாத்தாவின் இந்த திடீர் மாற்றத்தையும் தைரியத்தையும் பார்த்த பசுபதி மிரண்டு போகிறான். தன் சதி வேலைகள் இனி இங்கே எடுபடாது என்று உணர்ந்து, இப்போதைக்கு தப்பிச்சிட்டீங்க, ஆனா இது இதோட முடியல என்று கத்திக்கொண்டே அங்கிருந்து ஓடுகிறான். அன்பரசும் எங்கே தன் பெயர் வெளியில் வந்துவிடுமோ என்று பயந்து தலைமறைவாகிறார். கடைசியில் எல்லா தடைகளும் நீங்கி விஜய், காவேரி மற்றும் அம்மு மூவரும் ஒரு முழுமையான குடும்பமாக ஒன்று சேர்கிறார்கள். இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை நான் பிரிய மாட்டேன் காவேரி என்று விஜய் உறுதியளிக்க காஞ்சிபுரமே அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுகிறது. விஜய் கொடுத்த அந்த உறுதியால் காவேரியின் மனம் நெகிழ்கிறது. இத்தனை காலம் இழந்த சந்தோஷத்தை இனி நாம அம்முவோட சேர்ந்து வாழணும் விஜய் என்று காவேரி சொல்ல அந்த வீடு ஒரு வழியாக அமைதிக்கு திரும்புகிறது. மறுநாள் காலையிலேயே விஜய், காவேரி மற்றும் அம்மு மூவரும் காஞ்சிபுரம் கோவிலுக்குச் சென்று சாமி தரிசனம் செய்கிறார்கள். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான நிம்மதி அவர்கள் முகத்தில் தெரிகிறது. ஆனால் தலைமறைவாக இருக்கும் அன்பரசு அவ்வளவு சீக்கிரம் விடுவதாக இல்லை. அவர் பசுபதியிடம், மாமா, இப்போதைக்கு அவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நடந்த சில விஷயங்கள் இன்னும் காவேரிக்கு முழுசா தெரியாது. அதை நம்ம ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் என்று தூண்டிவிடுகிறான். இதற்கிடையில் விஜய் தன் அலுவலக வேலைகளை மீண்டும் கவனிப்பதோடு